வணக்கம். நான் உங்கள் வேணி. அதாவது இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ராகி உப்புமா. ராகி உப்புமானா ராகி சேமியா இருக்கு இல்லையா, அந்த உப்புமா தாங்க தாளிச்சிருக்கேன். அதாவது என்னுடைய ஹெல்த்துக்காக நான் கேர் எடுத்து தான் நான் எப்பயுமே செய்வேங்க. அதுவும் வெயிட்லெஸ்க்கு இந்த ராகி சேமியா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம அளவோடு சாப்பிட்டோம்னா அது வெயிட்டாக ஆகாது. பச்சையாக பெரிய வெங்காயம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுங்க. நம்ம உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கணும் இல்லையா, கொலஸ்ட்ரால் ஏறாமல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 சொல்லைன்னு சொல்லுவோம். அது பார்த்திங்கனாக்க ஆரஞ்சு 3 பீஸ் எடுத்திருக்கேன். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குங்க. அதாவது ஜென்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், அவங்களே வேலை செஞ்சு கொடுப்போம். ஆனால் நமக்கு அவங்க எந்த வேலைகளையும் செய்ய மாட்டாங்க. அப்போ நமக்கு எனர்ஜி வேணும் இல்லையா, அதுக்காக பச்சை கருவேப்பந்தழை எடுத்துருக்கேன். அந்த பச்சை கருவேப்பந்தழை எதுக்குன்னா நம்ம முடியை நல்லா அடர்த்தியாகவும் கொடுக்கும், வளர வைக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்கின் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்கின்னை மென்மையாக வச்சுக்கும். நிறைய பேர் குழம்புல பொரியல அதுக்கு தான் தாளிக்கிறதுக்கு போடுறாங்க. ஆனால் தாளிக்கிறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. பச்சையே நம்ம உணவுகளை எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிறப்போ சுகர் பிபிலாம் கண்ட்ரோல் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பச்சை கருவேப்பந்தழையில் ஃபேஸ்க்கு பேக்கெலாம் கூட போடுவாங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோகளை நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பச்சை கருவேப்பந்தழை சாப்பிட்றதுனால நம்ம ஸ்கின்னுக்கு நிறைய சைனிங்லேருந்து நிறைய வருங்க. அதனால் நம்மளோட ஹெல்த்துக்கு நாம் தான் பார்த்து எடுத்துக்கணும். வீட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிறோம், வீட்டு வேலைகளை செய்கிறோம், ஜென்ஸ் வேலைக்கு அனுப்பிச்சி விட்றதுக்கு எல்லா வேலைகளும் நாம் செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் நமக்கு யார் என்ன பண்ணுறாங்க, யாருமே பண்ண மாட்டாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை நாம்ளே பண்ணிக்கணும். அதுதாங்க பெஸ்ட்டு. நம்ம யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது பெண்களை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? எப்பயுமே இன்றைக்கி இல்லை, எப்பயுமே நம்ம உடம்பை நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கணும். அதுவும் 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கோங்கண்ணங்க. சரிங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. நம்ம சங்ககிரி வேணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைபரும் பண்ணிவிட்டு லைக் போட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சங்ககிரி வேணிஸ் கிச்சனை, சரிங்களா? மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோகள் உங்களுக்கு நான் கொண்டுட்டு வரும். பாய்.